நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்டர் 11 வேவ்ஸ்ல ஸ்டாண்டிங் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸ்டாண்டிங் வேவ்ஸ்னா என்ன, அதோடைய ஈக்குவேஷன்ஸ் என்ன நம்ம பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் வேவ்ஸ்னா என்ன, இப்போ நான் ஒரு இடத்துல நிற்கிறேன், ஸ்டாண்ட், நான் எங்கேயும் போல அப்படி நிற்கிறேன். இது வந்து நம்ம உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணமாக ஸ்டாண்டிங் வேவ்ஸ்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 2 இடம் இருக்கு, இங்கேருந்து நான் இங்கே போயிட்டு மறுபடியும் இதே இடத்துக்கு வர்றது தான் வந்து ஸ்டாண்டிங் வேவ்ஸ் ஆர் ஸ்டேஷனரி வேவ்ஸ். இது வந்து ஸ்டேஷனரியாக இருக்கு, அதே இடத்துல தான் நிற்கிது. ஆனால் என்ன, நான் வந்து வேவ்ஸ் பாஸ் பண்ணி அதே வேவ்ஸ் எனக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது. ஆனால் உங்களுக்கு புக்கில் வந்து டயக்ராமெட்டிக்காக கொடுக்கல. நான் உங்களுக்கு டயக்ராமெட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பாருங்க, ஒரு வேவ்ஸ் வந்து இப்படி போகுது, இப்படி 2 இப்படி வச்சுக்கோங்களேன், இப்படி இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. சரிங்களா? இங்க பாயிண்ட் A பாயிண்ட் B ன்னு வச்சுக்கோங்க. பாயிண்ட் B க்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ நான் எப்படி சொன்னேனோ, இந்த சாக் பீஸ்ல இருந்து இந்த சாக் பீஸ் வந்து நான் வந்து உதாரணமா சொன்னேன், அதே மாதிரி தான் இங்க பாயிண்ட் A டு பாயிண்ட் B. இப்போ என்னன்னா மறுபடியும் B ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி பாயிண்ட் A க்கு வந்துருச்சுன்னா இதுதான் ஸ்டாண்டிங் வேவ்ஸ். சரிங்களா? எல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து y ஒரு இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நான் ஸ்டாண்டிங் வேவ்ஸ்னா என்ன, அதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் தான். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் கூடிய நம்ம ஈக்குவேஷன் a sin kx minus omega t. இதுக்கு முன்னாடி உள்ள நீங்க சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதுக்குரிய டெரிவேஷன் போட்டிருப்பாங்க, அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ன்னு போட்டு நல்லா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நான் எடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன். இது வந்து நான் இது ஃபார்வர்ட்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த வேவ் போயிடுச்சு, மறுபடியும் இது y1 வச்சுக்கிறேன், y2 a sin kx plus omega t. இது வந்து ரிட்டர்ன் ரிஃப்ளெக்டட் கூட சொல்லலாம், போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகுதுல. சோ அதனால ரிட்டர்ன் டைரக்ஷன். சரிங்களா? இப்போ எனக்கு ரிசல்டன்ட் வேவ் தான் எனக்கு வந்து கடைசியா எனக்கு ஸ்டாண்டிங் வேவ்க்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சோ அதனால y இது வந்து ரிசல்டன்ட் வேவ் y1 plus y2. அப்போ a sin kx minus omega t plus a sin kx plus omega t. kx minus omega t, kx plus omega t. சரிங்களா? இப்போ நான் a காமனா எடுத்துறேன். a காமனா எடுத்தனா sin kx minus omega t plus sin kx minus omega t plus sin kx plus omega t. சரிங்களா? இது வந்து எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா ட்ரிகோனோமெட்ரி ஒரு ஃபார்ம், sin a minus b plus sin a plus b. அப்படினா ஃபார்முலா நமக்கு தெரியும், is equal to 2 cos ba. b என்னது omega t dA kx. சரிங்களா? இதுதான் வந்து ஈக்குவேஷன். உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க. இதுதான் நம்ம எப்படி போட்டுருப்போம், 2a cos kx omega t அப்படின்னு புக்ல போட்டுருப்பாங்க. பாருங்க, இதுதான் வந்து ரிசல்டன்ட் உடைய வேவ். சரிங்களா? ஐம் சாரி, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். இது வந்து என்னன்னா sin 2 cos b sin a. அதே மாதிரி இங்க 2 cos omega t sin kx. நான் ஃபார்முலா மாத்தி எழுதிட்டேன். 2 cos omega t வரும். நான் இங்க தெளிவா எழுதுறேன், is equal to 2a cos omega t sin kx. சரிங்களா? cos b sin a. சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா இந்த
நீங்க ஒரு இது வந்து நான் 2a sin x தனியா எடுத்துக்கிறேன். இது வந்து நான் வந்து உதாரணமா ஒரு a dash வெச்சுக்கிறேன். இது 2a sin x தனியா எடுத்துக்கிறேன். இப்போ a dash வெச்சனா 2a sin x. இந்த a dash எப்படி இருக்கு? உங்களுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் ஈக்குவேஷன் y a sin omega t. சோ அந்த ஃபார்முலா இருக்கு. சோ அதனால இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் SHM நான் போடுறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்றேன்னா இந்த y1 y2 y இருக்குல இந்த நான் y அப்படியே எழுதிறேன். y a dash cos omega t. சரிங்களா? இப்போ நான் இதுதான் வந்து 2a sin omega t வந்து எழுதிட்டேன். இப்போ என்னன்னா நம்ம எடுக்க போறது sin. sin உடைய வேல்யூஸ் வந்து நம்ம 0 1 2 3 போட போறோம். சரிங்களா? இப்போ sin kx இருக்கு. இப்போ sin வந்து நமக்கு இது வந்து மேக்ஸिमम 1 வரும். அப்பனா என்ன வரும்? pi by 2 sin வந்து நமக்கு 1 வரணும். சோ pi by 2 3 pi by 4 இந்த மாதிரி உதாரணமா எடுப்போம். சரிங்களா? sin 90 வந்து நமக்கு 1. சோ அதான் வந்து புக்ல கொடுத்திருப்பாங்க. சோ இத வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் அதாவது ஒரு ஈக்குவேஷன் படி நம்ம எழுத போறோம். சோ இது வந்து நம்ம m pi ன்னு வெச்சுப்போம். ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த 1/2 3/4 லாம் வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வரப்போம். அந்த m அப்ப அதுக்கு தான் வந்து 2m + 1/2 into lambda by 2 சரி சொல்றோம். இந்த lambda எப்படி வந்துச்சு? ஏன்னா வந்து நம்ம வந்து நமக்கு வந்து மேக்ஸिमமா இருக்குதுனா என்னது ஆன்டி நோட் அப்படினு சொல்லி ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆன்டி நோடுக்கு நமக்கு வந்து வித் ஃபார்முலா என்னது? மேக்ஸिमम ஃபார்முலா lambda by 2. சோ இப்போ வந்து நமக்கு வந்து 1/2 3/4 வந்து நம்ம வந்து 2m + 1/2 ன்னு போடுறோம். ஏன்னா உதாரணமா வந்து இப்போ நான் 0 ன்னு வெச்சுக்கோங்களேன். இது m0 னா 0 ஆயிடும். இந்த 1/2 வந்துரும். இப்போ 1 வெச்சனா 3/2 சாரி 3/2 அந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்முலால உங்களுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் வரை கொண்டு வரோம். சரிங்களா? இது வந்து ஆன்டி நோடுடைய y சாரி இது வந்து என்ன சொல்றோம்? ஒரு லாம்டா ஒரு வேவ்லெந்த் உடைய ஒரு ஈக்குவேஷன். சரிங்களா? ஆன்டி நோடுடைய ஈக்குவேஷன். இது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட். நம்ம வந்து y a dash cos omega t இதோட டிஸ்பிளேஸ்மென்ட் உடைய சாப்டர் முடிஞ்சு. இப்போ அடுத்து நமக்கு வந்து வேவ்லெந்த் வச்சு நம்ம ஆன்டி நோட் என்ன நோட் என்ன கண்டுபிடிப்போம். சோ இப்போ ஆன்டி நோட் வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் வந்து நமக்கு 2m + 1/2 by into lambda by 2. இது distance between the two antinodes xm minus xm minus 1. இது நம்ம வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா ஒரு ஈக்குவேஷன் படி போட்டோம்னா இப்போ நார்மலா வந்து 2 ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்வோம்னா x dash ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி m = 1 m = 0 போடுறோம். போட்டு நமக்கு வந்து m0 1/2 lambda by 2. ஏன்னா m0 போட்டோம்னா 1/2 lambda by 2 lambda by 4 வரும். சரிங்களா? இது வந்து m = 0 இருக்கிற டைம். இப்போ இது வந்து அடுத்து நான் ஒரு ஜஸ்ட் லைன் கொடுக்கிறேன். அதுக்கு அடுத்து m = 1 போட்டோம்னா நமக்கு 2 + 1 3/2 lambda by 2. அப்போ 3 lambda by 4. இதே மாதிரி m = 2 போட்டோம்னா 4 5/2 lambda by 2. இப்போ வந்து 5 lambda by 4. சரிங்களா? இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் between two antinodes அப்படினு பார்த்தோம்னா m = 1 m = 0 என்ன வேல்யூ இருக்கு? 3 lambda by 4 minus lambda by 4. அப்போ வந்து என்ன வரும்? 3 lambda by 4 minus lambda by 4 equal to 2 lambda by 4 அப்போ lambda by 2. சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன்ல வந்து அவங்க சொல்லிருக்காங்க. lambda by 2ன்றது ஆன்சர் distance between the two antinodes. சோ அதான் வந்து ஈக்குவேஷன் படி அவங்க வந்து போட்டுருக்காங்க. அவங்க புக்ல என்ன போட்டுருக்காங்க? இதே போட்டு 2m + 1/2 lambda by 2 minus 2m + 1 + 1/2 lambda by 2.
இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, இதே தான் வரும். நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ பாருங்க, இது 0 கொடுக்குறேன், 0க்கு 1க்கு நான் பண்றேன். இப்போ 0க்கு 1 தான் பண்ணலாம், நான் பண்ணி தான் lambda by 2 வந்திருக்கு. இப்போ நம்ம m = 0 போடுறோம். அப்போ 0 போட்டோம்னா 1/2, இது போட்டா 1/2 lambda by 4 வரும். அதே மாதிரி சாரி மைனஸ், இங்க மைனஸ் இருக்கு, 2m plus 1 plus 1. அப்போ வந்து இங்க வந்து நான் 0 இருக்கேன், 0 2/2 lambda by 2. அப்போ 2 lambda by 4, இது வந்து 2 lambda by 4 னு வச்சுக்கிறேன். இப்போ lambda by 4 minus 2 lambda by 4 வந்து என்ன வருது? minus 3 lambda by 4. சாரி, இதுல சேஞ்சஸ் இருக்கு, நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். ஆனா இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் கரெக்டா இருக்கு. நான் இதுக்கு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு போறேன், சரிங்களா? இதுல சேஞ்சஸ் இருக்கு, அதனால பாருங்க. டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க.